இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் மத்தியில் தேவன் பேசுவாராக. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சிறியவனை அற்பமாக எண்ணப்பட்டவனை ஒதுக்கப்பட்டவங்களை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளிமையாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரு, எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார் என்று இந்த நாளில் வேதத்தில் பார்க்குறோம். யார் சிறியவன்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க. நான் கடைக்குட்டி, எனக்கு மதிப்பே இல்லை. நான் மூத்தவா, எனக்கு மதிப்பே இல்லை. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். ஆனால் நான் எளியவா, ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், நான் கடனோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கேன், நோயோடு இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் எளிமையில் இருக்கிறேன் அப்படின்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படியாப்பட்டவங்களை நேசிக்கிறாரா? குடும்பம், சொந்தம், பந்தம், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே யாரை எதிர்பார்ப்பாங்கன்னா உயர்ந்தவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க, வசதி உள்ளவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் யாரை எதிர்பார்ப்பா தெரியுமா? அவர் யாரை நோக்கி வருவார் தெரியுமா? உயர்ந்தவங்கள அல்ல, பணக்காரங்கள அல்ல, வசதி உள்ளவங்கள அல்ல, இந்த சிறியவனை அவர் வேத வசனம் சொல்லுகிறது, சிறியவனை அவர் பார்க்கிறார், எளியவனை அவர் உயர்த்துகிறார், புழுதியிலிருந்து எடுக்கிறார், உயர்த்துகிறார். அவருக்கு வேலை இல்லாதவங்களை இருக்கிறவங்கள போல உயர்த்துகிற தேவன் அவர். பாருங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நம்ம நினைக்கலாம், நான் சிறியவா, யாரும் என்னை கண்டுக்கல, எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து தொடச்சி, சிறியவன் புழுதிக்குள்ள கிடந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பல பிரச்சனை அவனை மூடி புழுதியாக்கியிருக்கும், பல காரியங்கள். சிறியவன் அவனை புழுதியினால் மூடி தூசியாக இருப்பான். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிற எளியவன், எல்லா காரியத்திலும் அவன் எளியவன், அவன்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் அவனை தேடி இயேசு வருகிறார். நாளில் சொல்லப்பட்டு இருக்கிறவன் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் யார் யோசிக்கிறீங்க? நான் சின்னவா, நான் கடனில் இருக்கிறேன், என்னை யாரும் மதிக்கலைன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தர் தேடி வருகிறார். உங்களை உண்டாக்கி உங்களை சிருஷ்டித்து இந்த நாள் வரையில் எவ்வளவு கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி சுமந்து ஏந்தி வந்தாரே, அவர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவேன் என்று, எல்லாவற்றிலும் உயர்த்துவேன். புழுதிக்குள்ள இருக்கியா, உன்னை புழுதியை தட்டி தொடச்சி தூக்கி உன்னை சுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். அவர் உயர்த்துகிற தேவன். எளியவனை, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கிடக்கிற, நோயோடையும் பிரச்சனையோடும் கிடக்கிற அவனை தூக்கி உயர்த்துகிறவர் என்று பார்க்கிறோம். இந்த நாளையில் யாரும் எதை குறித்தும் கவலைப்படாதங்க. எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களை துடைத்து தூக்கி எடுக்கிறவர். நம்ம பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டு புழுதியில் விழுந்தா அழுதாலோ தொடச்சி தூக்கி நம்ம எடுக்கிறோம். நம்ம பெற்றவங்களே நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மளை உருவாக்கினவர் எவ்வளவு சுத்தமாக நம்மளை வைப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பாடல், ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான்
பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் கவனிங்க, யோசிங்க. தேங்க்யூ.